சட்டமன்ற தேர்தல் முன்னேற்பாடுகள் தொடர்பாக இந்திய தேர்தல் ஆணைய குழு சென்னையில் ஆலோசனை. அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில கட்சி பிரதிநிதிகளிடம் கருத்து கேட்பு. தேர்தலின் போது பயமோ பாரபட்சமோ இன்றி செயல்படுமாறு அதிகாரிகளுக்கு தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் உத்தரவு. வாக்காளர்களுக்கு உரிய வசதிகளை செய்து கொடுக்கவும் அதிகாரிகளுக்கு முழுமையான பயிற்சி அளிக்கவும் மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். பரபரப்பான அரசியல் சூழலில் சென்னை வந்தார் அமலாக்கத்துறையின் தலைமை இயக்குநர் ராகுல் நவீன். நிலுவையில் உள்ள வழக்குகளின் விசாரணைகளை மறு ஆய்வு செய்ய திட்டம். சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் நிலையில் அமலாக்கத்துறையின் தலைமை இயக்குநர் சென்னை வந்ததால் பரபரப்பு. அமலாக்கத்துறை சார்ந்த வழக்குகளில் குற்றப்பத்திரிகை மற்றும் நீதி விசாரணையை விரைவுபடுத்த திட்டம். மார்ச் 1ஆம் தேதி புதுச்சேரி மாநிலத்திற்கு வருகிறார் பிரதமர் மோடி. முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைப்பதுடன் புதிய அறிவிப்புகளையும் வெளியிடுகிறார். திமுக மேற்கு மண்டல பாக முகவர்கள் மாநாடு கோவையில் இன்று நடக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று நிர்வாகிகளிடையே சிறப்புரையாற்றுகிறார். அவசரமாக திட்டங்களை அறிவித்து மக்களை ஏமாற்றும் தந்திர மாடல் என திராவிட மாடல் ஆட்சி மீது இபிஎஸ் விமர்சனம். அவசர கோலத்தில் விடப்பட்ட டெண்டர்கள் அனைத்தும் அதிமுக ஆட்சி அமைந்ததும் ரத்து செய்யப்படும் என உறுதி. அடிக்கல் நாட்டுறார். எங்கே அதுக்கு பணம் ஒதுக்குனீங்க? நீங்க அந்த திட்டத்தை எப்படி நிறைவேற்றுவீங்க? இதை மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு தந்திர மாடல். திரு ஸ்டாலின் அவர்களே, அவசரமாக நீங்கள் ஒப்பந்தம் விடப்பட்டு அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே பல அவசர கோலத்திலே பல திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டுறீங்க. அண்ணா திமுக ஆட்சிக்கவுடன் இந்த அவசர கோலத்திலே விடப்பட்ட டெண்டர் அத்தனையும் ரத்து செய்யப்படும். ஒருங்கிணைப்பு இல்லாத திமுக கூட்டணியில் பல பிரச்சனைகள் என இபிஎஸ் விமர்சனம். திமுக கூட்டணி பொதுக்கூட்டம் நடத்த முடியாததால் அரசு நிகழ்ச்சிகளில் முதலமைச்சர் அரசியல் கருத்துக்களை பேசுவதாக புகார். பல அரசு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கிறார். தமிழகத்திலே ஒவ்வொரு மாவட்டமாக போய்கொண்டிருக்கின்றார். அரசு நிகழ்ச்சி, அரசாங்க பணம், அதுல போய் அரசியல் பேசுறார். இது கண்டிக்கத்தக்கது. உங்களுக்கு அரசியல் பேச வேண்டும் என்று நீங்கள் எண்ணினால் நீங்க திமுக பொதுக்கூட்டத்தை போட்டு அரசியல் பேசுங்க. அரசாங்க பணத்தில் அரசு நிகழ்ச்சியில இன்னைக்கு அரசியல் பேசுவது கண்டிக்கத்தக்கது, மரபல்ல. ஆக இதை அவரால் பொதுக்கூட்டம் நடத்த முடியல. திமுக கூட்டணியில பல பிரச்சனை, ஒருங்கிணைப்பு இல்ல. அதனால அரசாங்கம் நடத்துகின்ற அரசு நிகழ்ச்சியில அரசியல் அந்த கருத்திலை தெரிவித்துக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர், இன்றைய முதலமைச்சர். நாங்க அப்படி அல்ல. நாடாளுமன்ற நிலைக்குழு கூட்டத்தில் பங்கேற்க கனிமொழி இன்று டெல்லி பயணம். தொகுதி பங்கீடு உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து காங்கிரஸ் தலைமையிடம் பேச இருப்பதாக தகவல். பொது உடைமை போராளி தோழர் நல்லக்கண்ணுவின் விருப்பப்படி மருத்துவ ஆய்வுக்கு அவரது உடல் ஒப்படைப்பு. தொண்டர்களின் முழக்கத்திற்கு இடையே சென்னை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொடையளிப்பு. நல்லக்கண்ணு உடல் மீது மலர் வளையம் வைத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இறுதி அஞ்சலி. தகைசால் தமிழருக்கு வீர வணக்கம் செவ்வணக்கம் என முழக்கமிட்ட மரியாதை. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக சுஷ்ருத் அரவிந்த்
தர்மாதிகாரி நியமனம். தலைமை நீதிபதி எம் ஸ்ரீவஸ்தவா வரும் 5ஆம் தேதியுடன் ஓய்வு பெற உள்ள நிலையில் கொலீஜியம் பரிந்துரை. காங்கிரசுடன் தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறதா என கேள்வி. நல்லதே நடக்கும் என தாவேக்கு நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் பதில். பேசுவதை பற்றி எனக்கு கவலை இல்லை சார். காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி தாவேக்கு என்ன பேசிட்டு இருக்காங்க, அதனோட நிலைமை எப்படி சார்? நல்லதே நடக்கும். தாம்பரத்திலிருந்து சென்னை கடற்கரைக்கு இன்று முதல் கூடுதலாக 20 விரைவு மின்சார ரயில்கள் இயக்க முடிவு. பயணிகள் கடும் அவதிக்கு உள்ளாவதை அடுத்து தெற்கு ரயில்வே ஏற்பாடு. தேர்தலுக்கு முன் அரசியல் கட்சிகள் கூட்டணி அமைப்பதை தடை செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. அறிவுறுத்தல்கள் பிறப்பிக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட கோரிக்கை. தேர்தலின் போது கட்டுப்பாடின்றி அரசியல் கட்சிகள் பணத்தை செலவழிப்பதற்கு எதிரான வழக்கு. மத்திய அரசு மற்றும் இந்திய தேர்தல் ஆணையம் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். கொடைக்கானல் தங்கும் விடுதியில் சினிமா துணை நடிகையின் தந்தையை கொன்று கொள்ளையடித்த வழக்கில் 10 பேர் கைது. தொழிலதிபருக்கு சொந்தமான குடியிருப்பு தொடர்பான ஆவணங்களை திருடிய ஹவாலா பண பரிமாற்றம் செய்யும் கும்பல் சிக்கியது. தமிழ்நாட்டில் பகல் நேர அதிகபட்ச வெப்பநிலை மார்ச் 22ஆம் தேதி வரை உயரக்கூடும். சென்னையில் அதிகபட்சம் 93 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலை இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார் கனடா பிரதமர் மார்க் கார்னி. பிரதமர் மோடியுடன் நடைபெறும் பேச்சுவார்த்தையில் இருதரப்பு உறவு மேம்பாட்டுக்கான செயல் திட்டத்தை வகுக்க இருப்பதாக தகவல். ஏர்செல் மேக்சிஸ் முறைகேடு வழக்கில் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரத்திற்கு சிக்கல். வழக்கை தொடர்ந்து நடத்துவதற்கு பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை குழு ஒப்புதல். அனில் அம்பானியிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை. வங்கிக் கடன் மோசடி தொடர்பாக 10 மணி நேரம் சரமாரி கேள்வி. அனில் அம்பானி வீடு மற்றும் ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் தொடர்புடைய இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை. வங்கிக் கடன் பரிவர்த்தனைகள் தொடர்பாக முக்கிய ஆவணங்கள் கிடைத்திருப்பதாக அறிக்கை. தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவராக தேர்வானார் அஜித் பவாரின் மனைவி சுதேந்திரா பவார். மகாராஷ்டிர துணை முதலமைச்சரான நிலையில் கட்சியின் தலைமை பொறுப்பையும் ஏற்றார். விசாகப்பட்டினத்தில் லிப்ஸ்டிக் மேக்கப்புடன் ஜவுளி கடைக்கு வேலைக்கு சென்ற மனைவியை கொடுமைப்படுத்திய கணவன் துப்பட்டாவால் கழுத்தை இறுக்கி கொன்றுவிட்டு தற்கொலை செய்து கொண்டது போல் ஜோடித்த கொடூரம். உலகக்கோப்பை கிரிக்கெட் சூப்பர் 8 சுற்றில் இந்திய அணி அபார வெற்றி. ஜிம்பாப்வே அணியை 72 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. உலகக்கோப்பை சூப்பர் 8 சுற்றில் இன்று இங்கிலாந்து நியூசிலாந்து அணிகள் மோதல். நியூசிலாந்து வெற்றி பெறும் பட்சத்தில் அரையிறுதிக்கு தகுதி பெற வாய்ப்பு. திருவரங்கம் அரங்கநாத சுவாமி கோவில் மாசி தெப்போற்சவம் கோலாகலம். தெப்பத்தில் பலம் வந்த நம்பெருமாளை கண்டு பக்தர்கள் பரவசம். கச்சத்தீவு புனித அந்தோனியார் கோயில் திருவிழாவில் பங்கேற்க புறப்பட்ட பக்தர்கள் ராமேஸ்வரம் துறைமுகத்திலிருந்து படகுகள் மூலம் புறப்பட்டனர். நியூஸ் தமிழ் தேர்தல் பயணத்தின் 3வது நாள் நிகழ்ச்சி. வேலை வாய்ப்புன்றது இந்த சமுதாயத்தில் வந்து கண்டிப்பாக கிடைக்கிறதே இல்லை. ஊழல், லஞ்சம் இதெல்லாம் கொடுத்து தான் நம்ம ஒரு வேலை வாய்ப்பு வாங்குற மாதிரி இருக்கு. படித்தா கூட அந்த படித்த தகுதிக்கு ஏற்ற மாதிரி வேலை வாய்ப்பு கிடைக்கிறதே இல்லை. இப்போ வந்து இலவசமாக லேப்டாப் கொடுத்தாங்க, மாதம் மாதம் காசு கொடுக்குறாங்க, எல்லாமே வந்து அண்ணா சொல்கிறாரு எல்லாமே கொடுத்தாங்க. ஆனால் இப்போ சென்னையில் வந்து ஒரு அக்காவுக்கு வந்து ஹராஸ்மெண்ட் ஆச்சுல்ல, சூசைட் பண்ணிக்கிட்டாங்களா, அங்கேயும் பாதுகாப்பு தரல. இது வந்து இன்னொரு கொஷின். திமுக 5 வருஷமா செய்யலன்றாங்களே,
கட்சி ஆரம்பிச்ச 2 வருஷத்துல மீதி எப்படி 5 ஆண்டுல விஜய் செய்வன் எந்த நம்பிக்கையில சார் ஓட்டு போடுறது? அந்த மாதிரி சினிமால இருக்கிற எல்லாரும் இறங்கினாலே வாய்ப்பு கொடுக்குன்னா. ஆற்காடு DLR கல்லூரியில் மாணவர்களுடன் கலந்துரையாடல். நாங்க என்ன நியூஸ் தமிழ் தேர்தல் பயணத்தின் சுவாரஸ்ய தருணங்கள். விஜய் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து இளைஞர்கள் மூலயமாக ஒரு இம்பாக்ட் கொடுக்கலாம், பட் தவிர மக்கள் மூலயமா எந்த இம்பாக்டும் கொடுக்க முடியாது அவரால். ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு இடத்துலயும் ஆழ்துளை கிணறு இருக்கு. ஆனா ஆழ்துளை கிணத்துல ஒவ்வொரு குழந்தை விழுந்து இறந்து போறாங்க. அதுக்கான நடவடிக்கை எடுங்க. பெண்களோட பாதுகாப்பு நீங்க குடிக்கிறீங்க. அரசியல் கேள்விகளுக்கு அசத்தலாக பதில் கூறிய மாணவர்கள். பணிவரில் வந்து சார் கூப்பிடணும், பணிவரில் வச்சா கூப்பிட முடியும். எல்லாருமே வீட்டில் போய் பார்க்கணும் சார். ஒவ்வொருத்தரையும் அரசியல சம்பாதிக்கிறதுக்கு வரல, அவர் சம்பாதிக்காத பணமும் இல்ல. அவர் நினைச்சிருந்தா அந்த ஃபீல்ட்லயே இருந்து அவருக்கான காசு அவரே இது பண்ணிருக்கலாம். ஆனா அவர் சம்பாதிக்கிறதுக்குலாம் அரசியலுக்கு வரல. மக்களுக்கு ஒரு நல்ல ஹெல்ப் பண்ணும், அதனாலதான் வந்துக்கிறாரு. இதே கோவிட் டைம்ல கூட விஜய் நிறைய ஹெல்ப் பண்ணிக்கிறாரு. தேர்தல் பயணத்தில் மக்கள் பிரதிநிதிகளை மேடையேற்றிய நியூஸ் தமிழ். ஆற்றுல தண்ணி வந்துருச்சுன்னா பைப் அடிச்சுட்டு போயிடும். ஏன்னா கீழே தான் பைப் இருக்கும், பைப் அடிச்சுட்டு போயிடும். பைப் அடிச்சுட்டு போயிடுச்சுன்னா தண்ணி போகிற வரைக்கும் ரொம்ப சிரமப்படுவாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தனியாக அதுக்கு ஒரு பிரிட்ஜ் போட்டு பைப்புக்கே போட்டு நகராட்சியில் குடிநீர் பணி அபிவிருத்திக்கு 5 லட்சம் டேங்க் ஒன்று, 3 லட்சம் டேங்க் ஒன்று, 4 லட்சம் டேங்க் ஒன்று, நகரம் முழுவதும் தண்ணீர் வந்து தினசரி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கார் எங்களுடைய முதலமைச்சர். திமுக, அதிமுக மற்றும் நாம் தமிழர் நிர்வாகிகள் மாறி மாறி காரசார விவாதம். புறவழி சாலை போட்டேன் என்று சொல்கிறாரே, அதற்கு முதலாக 2 கோடியே 10 லட்சம் ஒதுக்கி திட்ட மதிப்பீடு ஏற்பாடு செய்து கொடுத்தவர் ஐயா எடப்பாடியார். ரோடு போட்டதை பத்தி பேசினாங்களே ஒழிய மக்களுக்கு சோறு போட்ட திட்டம் ஏதாவது பேசினாங்களா? நாம் தமிழர் கட்சி கடந்த 5 ஆண்டு காலத்துல கொடுத்த திங்கள் மனுவின் எண்ணிக்கை மட்டுமே 280 மனு. இந்த 280 மனுல 10 மனுக்கு தான் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அரசியல் கட்சிகளும் மக்கள் பிரதிநிதிகளும் தங்கள் தொகுதிகளுக்கு செய்தது என்ன? நியூஸ் தமிழ் தேர்தல் பயண நிகழ்ச்சியில் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் அனல் பறக்க விவாதம். 19.34 கோடி மதிப்பீட்டில் தற்போதுள்ள அபாயகரமான கழிவுகளை மூடுதல், புதிய இருப்பு குவியலை மூடுதல், வடிகால் அமைத்தல், சேகரிப்பு குளம் அமைத்தல் மற்றும் புதிய சுற்றுச்சுவர் கட்டுதல் ஆகிய இடைக்கால சீர பணிகள் மேற்கொள்ளப்பட்டு தேர்வு செய்யப்பட்டு அதுக்குண்டான வேலைகள் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. வாலாஜாவிலே ஒரு பொது மருத்துவமனை இருக்கிறது. இந்த வாலாஜா மருத்துவமனை காவேரி பாக்கம் காஞ்சிபுரத்துக்கு அப்பால் இருந்து இந்த பக்கம் வேலூர் வரை எங்கு ஆக்சிடென்ட் நடந்தாலும் அந்த வாலாஜாக்கு தான் செல்ல வேண்டும் ஐயா. அங்கு MRI ஸ்கேன் கிடையாது. அங்கு சுமார் 150 டாக்டர்கள் பணிபுரிய வேண்டும். 16 டாக்டர்கள் இன்று நான் சென்றேன். 16 டாக்டர்கள் தான் பணி செய்கிறார்கள், 2 ஷிப்ட். குரோமியம் கழிவு, இந்த குரோமியம் கழிவை முறையாக இங்கிருந்து அகற்றணும் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி பல முறை மனு கொடுத்திருக்கிறோம், போராடி இருக்கிறோம், தொடர்ந்து